நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்து தேவன் நம்மை வழிநடத்துவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3, 4. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, காலை பரிசுத்த ஆராதனையிலும் நாங்கள் கூடி வருவதற்கு கர்த்தர் தந்த மாபெரும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலும் உம்மை ஆராதிப்பதற்கு கிருபைப்படுத்த தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு தகப்பனே எனக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. இந்த வேத பகுதி என்ற கருத்தில் கொடுக்கிறேன். இதை ஆசிரியத்து விட்டு எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்து விரும்புகிற வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வாழ்வதற்கு இந்த காலவில் இந்த வசனத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இங்கே சவுல் என்கிற ஒரு வாலிபன் அவன் என்ன செய்கிறான்? தமஸ்குவுக்கு பிரயாணமாக போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்ததையும் அந்த ஒளியின் நிமித்தம் அவன் கீழே விழுந்ததையும் அந்த இடத்திலே அவன பெயரை சொல்லி ஒரு சத்தம் துணிக்கிறதையும் அந்த சத்தத்தை அவன் கேட்டதையும் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். என கடுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். என கடுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு தேவனுடைய சத்தம் உன்னை மாற்றும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் உன்னை மாற்றும், உன்னை மாற்றும். இந்த காலங்களில ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அது என்ன சத்தம்? ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். அது என்ன சத்தம்? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில ஒரு சத்தத்தை இந்த சவுல் என்கிற ஒரு வாலிபன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு சத்தத்தை இந்த சவுல் கேட்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை பரிசுத்த ஆராதனையில கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை காரியத்தில் தேவனை துன்பப்படுத்துகிறோம்? இன்றைக்கு எத்தனை காரியத்திலே தேவனை நாம் துன்பப்படுத்துகிறோம்? என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவுலை பார்த்து, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போகிற ஒரு வாலிபனோடு கூட
என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சபையிலே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு எத்தனைப்பட வாழ்க்கையிலே ஆண்டவரை, இயேசுவை, கர்த்தரை, தேவனை ஆண்டுடைய ஆலயத்திலும் நாம் கூடி வந்து இன்னும் அவரை நாம் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காரியத்திலே ஆண்டவரை, இயேசுவை நாம் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த சவுல் இயேசுவை துன்பப்படுத்தல, இயேசுடைய பிள்ளைகளை, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை, அவருக்கென்று வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை, அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை இந்த சவுல் துன்பப்படுத்தினார். இயேசுவை அவன் துன்பப்படுத்தல, என் பிள்ளைகளை நீ துன்பப்படுத்தினபடியால் இயேசு சொல்லுகிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? அல்லேலூயா. ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அவன் துன்பப்படுத்தல, இயேசுவை துன்பப்படுத்தல, இயேசுடைய பிள்ளைகளை அவன் துன்பப்படுத்தினான். ஆனால் இன்றைக்கு இயேசுடைய பிள்ளைகளை நாம் துன்பப்படுத்தல, இயேசுவையே நாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவையே இன்றைக்கு நாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை வாழ்க்கையில இயேசுவை நாம் துன்பப்படுத்துகிறோம், இயேசுவையே நாம் துன்பப்படுத்திக் கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தில் நீங்க யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தில் நம்ம ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வாழ்க்கையை பார்த்த வெட்டிங் டே, திருமண நாள் கொண்டாடுவோம். அல்லேலூயா. வெட்டிங் டே கொண்டாடுவது முக்கியம் அல்ல, எத்தனை பேர் திருமண நாள் கொண்டாடுவதற்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய், பிரிவினை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சண்டை இல்லாமல், ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவியோடு கூட ஐக்கியமாய் வாழ்கிறவர்கள் தான் வெட்டிங் டே கொண்டாடணும். அல்லேலூயா, ஆமென். என கருமையான கர்த்தருடைய சண்டை இல்லாமல் ஐக்கியமாய் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் யார் ஒருவர் வாழ்கிறார்களோ, கர்த்தரை துன்பப்படுத்தாமல் வாழ்கிறார்களோ, அவர்களால திருமண நாளை கொண்டாடணும். அல்லேலூயா, ஆமென். 25வது வருஷம் கல்யாண நாள், கோல்டன் ஜூப்ளி, சில்வர் ஜூப்ளி எல்லாம் கொண்டாடலாம், அது முக்கியம் அல்ல. வாழ்க்கையிலே கர்த்தரை துன்பப்படுத்தாமல் யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் சில்வர் ஜூப்ளி கொண்டாடணும், வெட்டிங், அவர்கள் தான் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடணும். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் சண்டை போட்டு பிரிவினை 10 முறை போறது வரது. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் திருமண நாளை கொண்டாடக்கூடாது, அப்படிப்பட்ட கேட்க வெட்டக்கூடாது. என்ன பொறுத்தவரை கர்த்தரை துன்பப்படுத்தாமல் வாழ்க்கையில இணைந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய வருகை மட்டும் ஜீவனோடு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ்கிறவர்கள் தான் திருமண நாளை கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்நாள் முழுவதும் சண்டை போட்டு, வாழ்நாள் முழுவதும் பிரிவினை பிரச்சனைக்குள்ளாக வாழ்ந்து, ஆண்டவரே வாழ்க்கை இணைத்த தேவனையே துன்பப்படுத்திக் கொண்டு வாழும் பொழுது, அப்படிப்பட்டவர்கள் ஒரு திருமண நாளை கொண்டாடுவது கர்த்தர் சந்தோஷப்படுவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களும் நாமும் வாழணும். ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, வேதத்தின்படி கர்த்தர் விரும்புகிறபடி ஒவ்வொரு காரியம் வாழும்போது அதுதாங்க பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. இயேசுவை எந்த விதத்திலும் துன்பப்படுத்துகிற அளவிற்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எந்த காரியமும் சடங்குலையும் சரி, சடங்காச்சாரத்திலும் சரி,
திருமண நாளிலும் சரி, பிறந்த நாளிலும் சரி. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எந்த விதமான காரியத்திலும் இயேசுவை துன்பப்படுத்துகிற அளவிற்கு அந்த காரியம் இருக்குமானால், அல்லேலூயா, கருமையான கர்த்தருடைய பிள்ளையை சற்று நம்மை ஆராய்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மிடத்தில் பேசுவதற்கு பல வழிமுறைகள் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. நம்மிடத்தில் பேசுவதற்கு பல வழிமுறைகள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உண்டு. இப்படித்தான் பேசுவார் என்று எந்த மனிதனாலும் உறுதி சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அவர் எப்படி வேணாலும் பேசுவார். அவர் எந்த வழியிலும் பேசுவார். அவர் எந்த இடத்திலும் பேசுவார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆயிரமான வழிகள் அவர் பேசுகிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயிரமான வழிகளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். பிதாவானவர் எப்படி பேசுவார்? அல்லேலூயா. இடி முழக்கத்தோடும் பெரும் வெள்ள இறைச்சலோடும் கூட ஆண்டவர் பேசுவார். இது பிதாவுடைய பேசுவதற்குரிய காரியம். அல்லேலூயா. இடி முழக்கத்தோடும், அல்லேலூயா, ஆமென், பெரு வெள்ளத்தோடும் இறைச்சலை போல நம்முடைய பிதாவானவர் பேசுவார். அல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவார்? சிநேகிதனோடு பேசுவது போல மன உருக்கத்தோடு பேசுவார். ஆமென். ஒரு சிநேகிதனோடு எப்படி பேசுவார், அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவார் என்று சொன்னால், ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மன உருக்கத்தோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்போடு பேசுவார். இது இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகள். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார்? ஆவியானவர் பேசும்போது மெல்லிய குரல் மூலமாக அவர் பேசுவார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எப்படி பேசுவார்? மெல்லிய குரல்ல பேசுவார். காலையில் ஆண்டவர் பேசுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சத்தம் உன்னை மாற்றும், நம்மை மாற்றும். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய ஆண்டவருடைய சத்தம் நம்மை மாற்றுகிற சத்தமாய் இருக்கிறது. நம்மை மாற்றும். அல்லேலூயா. ஆதினால்தான் சின்ன சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தபோது சொல்ற, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவன் அந்த சாமுவேல் குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஜெபிக்கிறது அப்படிதான். ஆண்டவரே நீ சொல்லும், நான் கேட்கிறேன் என்று ஜெபிக்கிறது மட்டும் அல்ல. இன்னைக்கு என்ன வாழ்க்கையிலே நீ சொல்லும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன் என்று ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவருடைய பாதத்தில் அமருகிற மரியாதை போல நம்ம இருக்கணும். ஆமென். லூக்கா 10:39 வாசிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை கேட்க மரியாதை போல நாம் என்ன செய்யணும்? அவருடைய பாதத்தில் வந்து அமர்வது ஒரு விசேஷித்தமானதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் மரியாள் அமர்ந்திருந்தார். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் அமருகிற, ஆமென், அவருடைய பாதத்தில் அமர்ந்து விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு விசேஷித்தமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். யோவான் சாணகன் சொல்லுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வேதம் சொல்லுகிறது, மணவாட்டி உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய்
குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். அல்லேலூயா. மணவாள தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாள சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, மணவாள சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். யார் அவன்? மணவாளுடைய தோழன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மணவாளன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவனுடைய தோழனாய் இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்தில் நாம் கூடி வரும்போது ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது அந்த சத்தம் மனவாளுடைய தோழனாய் நாம் இருக்கிறபடினால் அந்த சத்தம் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அந்த சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் என்று சொல்லி யோவான் சாணகன் சொல்லுகிறதை இந்த காலவெளியில நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகினால கருமையான கட்டட பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து, பாருங்க, என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து, நித்தமும் விழித்திருந்து. ஒரு கட்டட பிள்ளை நித்தமும் ஆண்டவருடைய வாசற்படியிலே விழித்திருந்து, அல்லேலூயா, என் கதவு நிலையருகே காத்திருந்து. விழித்திருக்கணும், காத்திருக்கணும். கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாசற்படியிலே நித்தமும் விழித்திருக்கிற ஒரு அனுபவம், அவர் கதவு நிலையருகே காத்திருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அது என்ன செய்கிறது என்று சொன்னால், எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். விழித்திருக்கிறவன், காத்திருக்கிறவன், செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தேவ சத்தத்தை கேட்பதற்கு விழித்திருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவ சத்தத்தை கேட்பதற்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவ சத்தத்தை கேட்பதற்கு செவிமடுக்க வேண்டும். சபைக்குள்ள வருவது முக்கியம் அல்ல. ஒரு கட்டளை பிள்ளை செவிமடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு காத்திருக்கணும், விழித்திருக்கணும், செவி கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்காமலே, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே சபைக்குள்ளே நாம் வந்து என கருமையான தேவ பிள்ளைகளை அவருடைய வார்த்தை கேட்டு செவி கொடுக்காமல், காத்திருக்காமல், விழித்திருக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், என கருமையான தேவ பிள்ளைகளை ஒரு பாக்கியவானாய், பாக்கியவதியாய் மாற முடியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் கர்த்தர் இந்த நீதிமொழி 8:34 அவர் சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து, என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, என்னுடைய வார்த்தைக்கு யார் ஒருவன் ஒருத்தி செவி கொடுக்கிறாரோ அவர்கள் தான் பாக்கியவானாய் இருப்பார்கள், அவர்கள் தான் பாக்கியவதியாய் இருப்பார்கள் என்று வேதம் இங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகினால்தான் இந்த சத்தத்தை சவுல் கேட்டான். ஆமென். வாசித்தோமே அப்போஸ்தலர் 9:3-4 வாசித்தோமே. அல்லேலூயா. சவுல் என்கிற ஒரு வாலிபனோடு கர்த்தர் வானத்திலிருந்து பேசினதை குறித்து நாம் இங்கே வாசித்தோம். அல்லேலூயா. ஆமென். வானத்திலிருந்து ஒரு சத்தம் அவனுக்கு உண்டாகுகிறது. அந்த வாலிபனோடு அந்த சத்தம் பேசுகிறது. அல்லேலூயா. அந்த சத்தத்தை தான் அவன் கேட்டான். அல்லேலூயா.
அந்த சத்தத்தை தான் அவன் கேட்டான். எப்படிப்பட்ட சத்தம்? சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எங்க போகிறான்? தமஸ்குக்கு போகிறான். அல்லேலூயா. கடிதத்தை வாங்கி கொண்டு போகிறான். 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பாருங்க. என கருமையான தேவ பிள்ளைகளே, சீஷரை பயமுறுத்தி அவர்களை கொலை செய்யும்படி அவன் என்ன செய்கிறான்? பிரதான ஒரு ஆசாரத்தில் போய் ஒரு கடிதத்தை வாங்குவதற்காக அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த மார்க்கத்தாராகிய நான் கண்டுபிடித்தார். இந்த மார்க்கத்தாராகிய எந்த மார்க்கத்தார்? இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை தொழுது கொள்ளுகிற இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தார் அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, புருஷனா இருந்தாலும் சரி, ஸ்திரீயா இருந்தாலும் சரி, நான் அவர்களை கண்டுபிடித்தால் அவர்களை நான் முதலாவது என்ன செய்வேன்? கட்டுவேன். அல்லேலூயா. அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி நிருபங்களை கேட்டு வாங்கினான். கட்டி அவளை கொண்டு வரும்படிக்கு எனக்கு ஒரு நிருபத்தை, ஒரு கடிதத்தை, ஒரு அதிகாரத்துக்குரிய ஒரு கடிதத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வாங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி வாங்கி கொண்டுதான் அவன் என்ன செய்கிறான்? தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போகிறான். அல்லேலூயா. அப்போ இவன் இயேசுவை துன்பப்படுத்தல. யாரை துன்பப்படுத்தினான்? இயேசுவை ஆராதிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவன் தமஸ்குவுக்கு கடிதம் வாங்கி கொண்டு போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை காரியத்தில் இயேசுவை இன்னும் நீ துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட இந்த சபையை எத்தனை பேர் இன்னும் நீ துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறான்? உன பாவ வாழ்க்கை நிமித்தம், உன சடங்கு நிமித்தம், உன சடங்காச்சாரத்தின் நிமித்தம், உன்னை கீழ்ப்படியாத நிமித்தம், தேவ பயம் இல்லாதது நிமித்தம், தேவன் விரும்புகிற பக்தி இல்லாத நிமித்தம், தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லாத நிமித்தம், என் பரிசுத்த தெய்வத்தை எத்தனை பேர் இன்னும் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? என கருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் இன்றைக்கு நாம் துன்பப்படுத்திக் கொண்டு வாழ்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சவுல் இயேசுவை அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். ஆனா இயேசு, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அல்லேலூயா. காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் சபை வளரல? ஆண்டு விழா கொண்டாடுவது முக்கியம் அல்ல. ஆண்டு விழா பிரியாணி போடணும், சாப்பிடணும், ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கொண்டு வரணும், செய்தி முடிஞ்சு போச்சு. ஆண்டு விழா என்று கொண்டாடுறோம்னா ஆண்டுகள் தோறும் ஒரு பெருக்கம் உண்டாகும். அதான் ஆண்டு விழா. பெருக்கம் இல்லாமல் என்ன ஆண்டு விழா கொண்டாடுவது? அல்லேலூயா. வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், நல்ல ஒரு குடும்ப கணவன் மனைவிக்கு ஐக்கியம் இல்லாமல் என்ன வெட்டிங் டே கொண்டாடு? அல்லேலூயா. கருமையான கட்டிட பிள்ளைகளே, கருமையான கட்டிட பிள்ளைகளே, ஒரு ஐக்கியம், ஒரு பேசுகிற காரியம் முதற்கொண்டு
சாப்பிடுற காரியம் முதற்கொண்டு, உடுத்துகிற காரியம் முதற்கொண்டு, ஊருக்கு போகிற காரியம் முதற்கொண்டு எல்லாத்துல ஒரு ஐக்கியமாக இங்க வரணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கல்யாணத்துல வெட்டிங் டே 25th 25வது ஆண்டு சில்வர் ஜூப்ளி வெட்டிங் டே கொண்டாடினா. அப்போ கேட்டார், இந்த வருஷம் வெட்டிங் டே இப்படி கொண்டாடி எங்க கொண்டு போறீங்க வைஃப் கேட்டா. சொன்னாரா, வெட்டிங் டே ஃபர்ஸ்ட் இயருக்கு நாங்க எங்க போனோம், நேபாளுக்கு போயிருந்தோம், போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருந்தோம். அப்போ இந்த 25வது வெட்டிங் டேல என்ன போறேன்னா விட்டு அந்த மனையை கொண்டு வர போறேன். கருமையான கெட்டுற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில ஆண்டவரை எந்தெந்த காரியத்தில் துன்பப்படுத்துகிறோம் என்பதை உணரும். அல்லேலூயா. இயேசு சவுலை பார்த்து கேட்டார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நம்ம வாழ்க்கையை சற்று யோசித்து நிதானித்து பார்க்க. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஊழியம், ஆண்டவருக்கு ஒரு பிரியமான குடும்பம், ஆண்டவருக்கு ஒரு பிரியமான பிள்ளைகளால் நீங்கள் நானும் வாழ்ந்தால்தான் எல்லாம் கொண்டார். அல்லேலூயா. அவைகள் இல்லாமல் நம்ம எதையுமே நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் எந்தெந்த காரியத்துல நம்ம துன்பப்படுத்துகிறோம் என்ற இந்த காலை பரிசுத்த ஆராதனையில தேவ பிள்ளையே எந்தெந்த காலத்துல இயேசுவை நம்ம துன்பப்படுத்துகிறோம். ஆராதனைக்குரிய நேரம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. 7 மணிக்கு ஆராதனை. கர்த்தருடைய கிருபையினால சிலெல்லாம் வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7 மணிக்கு ஆராதனை சொன்னா 6:55க்கு வர்றதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுறது. அல்லேலூயா. 7 மணிக்கு மேல யார் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம என்ன செய்யறோம்? சந்தோஷப்படுத்துறோமா துன்பப்படுத்துறோமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பார்த்து கேட்டேன், நீ ஏன் என்னை துன்பப்படுத்த? கர்த்தருக்குண்டான ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம எதில ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோம், எதில ஆண்டவரை நான் துன்பப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சத்தம் நிச்சயமாகவே சவுலுக்கு என்ன செய்ததுன்னா பயத்தையும் அதிர்ச்சியையும் ஆமென் நிச்சயமாய் கொடுத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சவுலுக்கு பயத்தையும் அதிர்ச்சியையும் அந்த சத்தம் நிச்சயமாய் கொடுத்திருக்க கூடும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம். எத்தனை பேருக்கு பயத்தையும் அதிர்ச்சியும் உண்டாக்குது? ஆண்டவர் ராஜ்யம் வரணும் வரணும். ஆமென். இந்த ராஜ்யம் வருவதாக சீசர்கள் கேட்டாங்க, நாங்க எப்படிப்பா ஜெபிக்கணும்? ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதா. ஜெபிக்க தெரியாது சீசர்களுக்கு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதே மண்ணுக்கு போறவர்கள் அதே ஜெபத்தை சொல்லி நின்றாங்கல்ல. ஜெபத்துல ஒரு வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும், இந்த பூமியில வரணும். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளை நம்ம மாறணும். அவர் விரும்புகிற பிள்ளைகளை நீங்களே காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு மாற்றம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை சத்தியங்களை கேட்டோம்,
ஒரு பயம் இல்ல, ஒரு அதிர்ச்சி இல்ல, ஒரு நடுக்க இல்ல, ஒரு திகில் இல்ல. இன்றைக்கு நான் கண்ணை மூடினால் அந்த ராஜ்யத்தில் நான் போவேனா? சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இன்றைக்கு என் உயிர் என்னை விட்டு போகுமானால் அந்த ராஜ்யத்தில் நான் இருப்பேனா? அந்த ராஜ்யத்திற்குரிய பிள்ளையா நான் வாழ்கிறேனா? என்னில ஒரு பாவம் இருக்கிறதா? இயேசு கேட்டார், உங்களுக்கு யாராயும் சொல்ல முடியுமா என்னில ஒரு பாவம் இருக்கிறது? அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சற்று யோசித்து நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். சபையை, தேவ பிள்ளையை இங்கே நாம் பார்க்கிறோம். சவுல் அந்த சத்தம் அவனுக்குள்ளே நிச்சயமாக ஒரு பயத்தை, ஒரு அதிர்ச்சியும் கொடுத்திருக்க கூடும். அல்லேலூயா. இது பூமியில் இருந்தோ அல்லது மனுஷனிடத்திலிருந்தோ வருகிற சத்தம் அல்ல. பூமியிலிருந்து வருகிற சத்தம் அல்ல, அல்லது ஒரு மனுஷனிடத்தில் வந்த ஒரு சத்தம் அல்ல. இந்த சத்தம் எங்கிருந்து வந்த சத்தம்? வானத்திலிருந்து. அல்லேலூயா. வானத்திலிருந்து வருகிற சத்தம், வானத்திலிருந்து வருகிற ஒரு சத்தம். அல்லேலூயா. ஆகவே இந்த சத்தத்தை கேட்ட உடனேதான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் நீர். 5ஆம் வசனம் சொல்றோம். இந்த சத்தத்தை கேட்ட உடனே, இது வானத்திலிருந்து வந்த சத்தம் என்பதை அவன் அறிந்த உடனே, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னான். அல்லேலூயா. ஆமென். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு கேட்டார். சவுல் அந்த சத்தத்தை கேட்டவனே அவனுக்குள்ள பயமும் நடுக்கமும் திகிலும் அதிர்ச்சியும் வந்த உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் யார்? நீர் யார்? நீர் யார்? இயேசு மறுபடியும் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்காக நம்ம ஜெப வாழ்க்கையில், ஆண்டவரே நான் ஏதாவது செஞ்சிருக்கிறேன்ப்பா, நீங்க கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்களா? புருஷனை பேசும்போது, மனைவியை பேசும்போது, அப்பா அம்மா பேசும்போது, இன்றைக்காக ஆண்டவரே ஜெபத்துல உட்கார்ந்து ரொம்ப நீதிமான போல ஜெபம் பண்றோம். ரொம்ப நம்ம எல்லாத்துலயும் ரொம்ப பர்ஃபெக்ட்டா நடக்கிற போல, பேசுற போல, செய்யற போல நம்ம ஜெபத்துல இருக்கோம். அல்லேலூயா. ஆமென். பரிசனை போல ஜெபிக்கிற, நான் தசமாவு கொடுக்கிறப்பா, நான் காணிக்கை கொடுக்கிறப்பா, நான் இதை செய்யறப்பா, நான் அதை கொடுக்கிறப்பா. பெருமையான, மேன்மையான, மேட்டுமையான ஜெபங்கள் தான் நம்ம வாழ்க்கையில அதிகமா இருக்கிறதை தவிர, என்றைக்காக ஆயக்காரன் போல தாழ்த்தி, குறைகளை உணர்ந்து, குற்றங்களை உணர்ந்து, தவறுகளை உணர்ந்து, ஒப்பு கொடுத்து என்றைக்காக நம்ம ஜெபம் பண்ணா, அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் மாறும். ஆமென். என்றைக்கு ஒருவர் தேவ சமூகத்தில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இப்படி பேசிட்டேன்பா, இந்த காத்துல நடந்துட்டேன்பா, இந்த பாவத்தை செஞ்சிட்டேன்பா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஜெபமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஜெபம்? என்றைக்காக நீ ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே இந்த காரியத்தில் நடந்துட்டு சரிதானா, சரியில்லையா? ஆண்டவரே நான் பேசிட்டு பண்ணிட்டேன். என்றைக்கு ஒருவர், நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும், நாமளா இருந்தாலும் சரி, யார் ஒருவர் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய குற்றங்களை, பாவங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோமோ, அன்றைக்குதாங்க நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். நம்ம பாவத்தை அப்படியே போட்டு மூடிவிட்டு, அல்லேலூயா, நம்ம செய்கிற தவறு, நம்ம செய்கிற கீழ்ப்படியாம ஆண்டவருடைய வார்த்தை, சத்தியத்தை, சத்தத்தை கேட்டு கூட
ஒரு பயமோ, ஒரு திகிலோ, ஒரு நடுக்கமோ, ஒரு அதிர்ச்சி இல்லாத நிமித்தம்னா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்ட சத்தத்தை வானத்திலிருந்து கேட்ட உடனே அவர் சொன்னா, நீ யார்? இயேசுவை துன்பப்படுத்து இயேசு நானே. தேவன், நம்முடைய தேவன் பரிசுத்தவான்களிடத்தில் மாத்திரம் பேசுகிறவர் அல்ல, பாவிகளோடு பேசுவார். அல்லேலூயா. ஆமென். பாவிகளோடு பேசுவார். நீ என்றைக்கு ஆண்டவரை கேட்கிறாயோ, உணர்த்தப்பட்டு குற்றத்தை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் என்றைக்கு நீ ஜெபிக்கிறாயோ, என்றைக்கு நீ ஒற்றுக்கொள்கிறாயோ, அன்றைக்கு உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. தேவ சத்தம் உன்னை மாற்றும். தேவ சத்தம் உன்னை மாற்றும். ஆண்டவருடைய வார்த்தை உன்னை மாற்றும். அல்லேலூயா. அந்த ஆயக்காரன் ஜெபித்தார், ஆண்டவரே நான் பாவி. என்னவி சொல்லுங்க, எப்படி ஜெபமானா? ஆண்டவரே, உடைய கண்களை வானத்துக்கு நேரெடுக்க துணியாமல் தன் பாவி என்பதை உணர்ந்தான், குற்றத்தை உணர்ந்தான், குறைகளை உணர்ந்தான், தேவ சமூகத்தில் பயந்தான், நடுங்கினான், ஜெபித்தான். இயேசு சொன்னார், அவன் அல்ல, இவன் தான் நீதிமான் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த கருமையான கட்டுரை பிள்ளைகளே, இந்த காலங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஜெபம், எப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. ஆண்டுடைய சத்தத்தை கேட்டவுடனே, ஆண்டவரே நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொன்னார். ஆண்டவர் பரிசுத்தவான்களிடத்தில் மாத்திரம் பேசுகிறவர் அல்ல, அவர் பாவிகளோடு பேசுவார். அல்லேலூயா. அவர் பாவிகளோடு பேசுவார். ஆகினால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, தேவன் ஒரு தரம் விளம்பினார். வாசி பாருங்க. தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முறை தான் பேசினாரு. அவருடைய சத்தம் எட்டு வருது, அவருடைய சத்தம் எட்டு வருது, ரெண்டு முறை வருது. அல்லேலூயா. ஒரு முறை. பிரைஸ் காட். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு முறை பேசினார், செவனா இருக்கிறவங்க கூட ரெண்டு முறை கேட்கணும். அல்லேலூயா. சிலர் பாத்தீங்க செவிட்டு விரியனா இருப்பாங்க. என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் கேட்பதற்கு செவி இருக்காது. ஆனா செவிட்டு விரியன். நம்முடைய தேவன் ஒரு முறை பேசினால் இரண்டு நேரம் கேட்டிருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட செவிடனாய் இருந்தாலும் சரி, அவன் காது கேட்கும் வரைக்கும், அல்லேலூயா, ஒரு முறை கேட்காமல் போனாலும் மறுமுறை அது துணிக்கும். ஆமென். ஒரு மலை அடிவாரத்துல போய் நின்று கையை வச்சு கூவி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு எக்கோ துணிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு தரம் விளம்பினார். தாவீது ஒரு தரம் விளம்பினார், ரெண்டு தரம் கேட்டேன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சவுலே சொல்லி விட்டுட்டாங்க. எப்படி கூப்பிட்டாரு? சவுலே சவுலே. ஆமென். சவுலே சவுலே. என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? காலவில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான மாறுதலை கொண்டு வரக்கூடியதாயிருக்கிறது. ஆமென். ஆண்டுடைய சத்தம் உன் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த சபையிலே உனக்கு மகிமையானதை கொண்டு வரும். மகிமையானதை கொண்டு வரும். ஆண்டுடைய சத்தம், தேவ வார்த்தை உனக்கு உன் வாழ்க்கையிலே மகிமையானதை கொண்டு வரும். மகிமையானதை கொண்டு வரும்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையானதை கொண்டு வரும் சகோதரனே, சகோதரி, ஆண்டுடைய சத்தத்துக்கு நீ இடம் கொடுத்து, ஆண்டுடைய வார்த்தைக்கு நீ இடம் கொடுத்து, ஆண்டுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து இசைந்து தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்வாயானால் உன் வாழ்க்கையில் அது உனக்கு மகிமையானதை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அவனை பரிசுத்தவனாக்க கூடும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவம் செய்கிறவனா இருந்தாலும் அவனை பரிசுத்தவனாக்கும். எது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம், தேவனுடைய சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கனை நீதிமானாக்க கூடும், பாவியை பரிசுத்தவனாக்க கூடும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே உன்னை மகிமையானதாய் கொள்ளுவார். உன்னை மகிமையாக்கும் தேவ வார்த்தை, தேவ சத்தம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை மகிமையானதாக மாற்றக்கூடும், பாவியை பரிசுத்தமானாக்கக்கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கனை நீதிமானாக்கக்கூடும். எது? தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் இத்தனை காரியங்களை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு சவுலோடு பேசிக் கொண்டிருந்தவர், அல்லேலூயா, அன்றைக்கு சவுலோடு பேசிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோட கர்த்தர் பேசுறார்? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் என்னோட கர்த்தர் பேசுறான்னு சொல்றவங்க தங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வருதா? அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சபையே, சவுலோடு பேசின கர்த்தர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அவனை அப்போஸ்தலனாக பவுலாக மாற்றினார். ஆமென். அவனுடைய பழைய வாழ்க்கை, சவுல் என்கிற பழைய வாழ்க்கையை முற்றிலுமாக இயேசு மாற்றி அவனுக்கு ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற, அல்லேலூயா, ஆமென், பவுலாக அவனை மாற்றினார். ஆமென். அப்போ சவுல் முன்னே எப்படி இருந்தான்? என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை துன்புறுத்தினார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலாக அவன் மாற்றப்பட்ட பிறகு தேவ பிள்ளைகளை திடப்படுத்தினார். தேவ பிள்ளைகளை சத்தியத்தில் பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, பாவியாயிருந்தவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். அல்லேலூயா. துன்மார்க்கமாயிருந்தவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். தேவ சத்தம், தேவ சத்தம் அவன் கேட்டவுடனே அவன் வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய சத்தம் வானத்திலிருந்து வரும் சத்தம் உங்களை சந்திக்க வருகிறது. அல்லேலூயா. உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வானத்தில் வருகிற இந்த சத்தம் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பவுலை சந்தித்த அதே சத்தம் இந்த காலவெளியில, இந்த ஆராதனையில உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை சந்திக்க விரும்புகிறது. ஆண்டவருடைய சத்தம் உன்னை சந்திக்க விரும்புகிறது. அந்த சத்தம் உன்னை சந்திக்க விரும்புகிறது. அதற்கு உன்னை அர்ப்பணிக்க, அதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க இந்த காலங்களில் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கு. ஆமென்,
அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தில் வைராக்கியமாய் இருக்க விரும்புகிறவர்களை இந்த சத்தம் உன்னை சந்திக்க விரும்பி வரும் பொழுது உன் ஆவிக்குரிய காரியத்தில் வைராக்கியம் உள்ளவராய் உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா மாம்சத்தில் வைராக்கியம் இருக்கும், மாம்சத்தில் வைராக்கியம் இருக்கும். ஆனால் இந்த சத்தம் என்ன செய்கிறது? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராக்கியம் உள்ளவராய் உன்னை மாற்ற விரும்புகிறது. அல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையில மாம்சத்துல வைராக்கியம் இருந்தது. அந்த சத்தம் சவுலை சந்தித்த உடனே அவன் பவுலாக மாற்றப்பட்ட பிறகு அந்த சத்தம் அவனை ஆவிக்குரிய காரியத்தில வைராக்கியம் உள்ளவனாக மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவரையில என் கருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவ சத்தம் உன்னை மாற்றும், உன்னை மாற்றும். இந்த தேவ சத்தம் சவுலாய் இருந்தவனை பவுலாக மாற்றினது. அல்லேலூயா. பெயர் மாற்றம், ஜீவியத்திலே மாற்றம். அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த காலவரையில எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள வாழ விரும்புகிறோம், வாழ விரும்புகிறோம். எத்தனை காலத்தில் ஆண்டவரை இன்னும் நாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சகோதரனே, சகோதரியே, கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலவில் ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, சவுல் இயேசுவை துன்பப்படுத்தல, இயேசுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தல. அல்லேலூயா, ஆமென். இயேசுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவனுக்கு இந்த வசனத்திலே நீ படித்து பார்த்தால், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சில பாடுகளையும் உபத்திரவங்களையும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை சந்திப்பதற்கு என்ன காரணம் நம்ம யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா, ஆமென். கருமையான தெய்வ பிள்ளைகள் இயேசு அவனை பார்த்து சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? கண் சொரிகிறவனாய் கீழே விழுந்தான், கண்ணை தெரியாதவனா போயிட்டான். கைலாக்கு கொடுத்து தூக்கி கொண்டு போகிறார். கருமையான தெய்வங்களை இயேசுவை துன்பப்படுத்தல, இயேசுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறது நிமித்தம் கண் சொரிகிறவனாய் கீழே விழுந்தான். அல்லேலூயா. ஆனால் நம்ம இயேசுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த இயேசுவையே நம்ம துன்பப்படுத்தி கொண்டோம். அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவனுக்கே கண் தெரியாம போச்சுன்னா இயேசுவே துன்பப்படுத்தின நிலைமை என்ன இருக்குன்னு நம்மளே ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கோம். அல்லேலூயா. காலங்களில அவருடைய சமூகத்துல, சபையில, கர்த்தருடைய வீட்டில நம்ம கூடி வந்திருக்கிறோம். சற்று நம்மை யோசித்து நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் சற்று யோசித்து நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. எந்தெந்த காரியங்களை ஆண்டவரை, கிறிஸ்துவை, இயேசுவை, தேவனை, கர்த்தரை துன்பப்படுத்துகிறோம், எந்தெந்த காரியங்களை கர்த்தரை துன்பப்படுத்துகிறோம் என்பதை நம்மை நாமே இந்த காலங்களில ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சத்தம், அல்லேலூயா, உன்னை மாற்றும், உன்னை மாற்றும், உன்னை மாற்றும். ஆண்டுடைய சத்தம், தேவனுடைய சத்தம் சவுலை மாற்றினது, அவன் ஜீவியத்தை மாற்றினது, அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் மாற்றினது. இந்த காலங்களில இந்த சத்தம் உன்னை மாற்றும். அல்லேலூயா, உன்னை மாற்றணும், உன்னை மாற்றணும். இந்த காலங்களில் ஆண்டவரே, உங்களுடைய சத்தம் என்னை மாற பண்ணட்டும், என்னை மாற்றும் ஆண்டவர். எத்தனை பேர் கேட்க வாஞ்சிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இந்த காலங்களில் ஆண்டவர் சமூகத்திலே
கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு சவுலை பவுலாக அந்த சத்தம் மாற்றினது. அவனுடைய ஜீவியம், அவனுடைய குணங்கள், அவனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாறினதே. இந்த காலவரை என்னை மாற்ற ஆண்டவர், என்னை மாற்றும் ஆண்டவர். எத்தனை பேர் கேட்க வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் கேட்க வாஞ்சிக்கிறீர்கள்? கர்த்தர் இந்த காலவெல்ல உங்களோடு நம்மோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. இந்த காலங்களில் எந்தெந்த காரியத்துல ஆண்டவரை நாம் துன்பப்படுத்தி இருக்கிறோம், துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? சற்று யோசித்து நிதானித்து ஆராய்ந்து பார். சகோதரனே, சகோதரியே, அந்த காலங்களில் கொடிதான காலங்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு சீக்கிரத்தை கொரோனா போயிடாது. அவ்வளவு சீக்கிரம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பாருங்க. ஆண்டவர் வருகை நாட்களில என்னெல்லாம் சம்பவிக்கிறது? நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையே படிச்சிருக்கிறோம், ஆசீர்வாதத்தையே எதிர்நோக்கி பார்த்திருக்கிறோம், அதையே நமக்கு கிடைக்குமா வாஞ்சிக்கிறோம். 24ஆம் அதிகாரம் மத்தேயுல திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய வருகை நாட்களில் நல்லா சம்பவிக்கும். அதுக்கு நீங்கள் நான் ஆயிரம், அதுக்கு தகுதியா? என்னெல்லாம் நடக்கும் படிச்சு பாருங்க, தியானிச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை காத்திருக்கிறார் என்று சொன்னால் கிருபை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை எந்தெந்த காரியத்திலே நாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து யோசித்து பார்த்து உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. இயேசுவை துன்பப்படுத்தாதீங்க, இயேசுவை துக்கப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உனக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் அதிர்ச்சியும் உனக்கு உண்டாக்கணும். அவனுடைய வருகையில நான் போவேனா? இயேசுடைய வருகையில ஒரு சின்ன பாவம் செய்யற, சொல்ல போனா பொய் சொல்ற கூட 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற தலையிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தையே படிச்சுட்டு வாழாதீங்க. சங்கீதத்தை படிச்சுட்டு ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் பாதுகாப்பு இதையே படிச்சிருக்காதீங்க. இதெல்லாம் இருந்தா போக முடியாது, இதெல்லாம் தான் உள்ள போயிடும். படிச்சு பாருங்க. சீர்படுத்துகிற நீதிமொழிகளை படிங்க. ஆண்டோட வருகையில போவதற்கு வெளிப்படுத்துத படிங்க. அல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க, தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க. தேவ சத்தம் உன்னை மாற்றணும். நீ மாறணும். சகோதரனே, நீ மாறணும். சகோதரியை, நீ மாறணும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மாறணும். வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும். மாற்றப்பட்ட ஜீவியம் சவுலுக்குள்ள வந்தது. பெயர் மாற்றம், ஜீவியத்தில் ஒரு மாற்றம், எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றம் உண்டானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில நான் மாறணும் என்று அர்ப்பணிக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒப்பு கொடுப்போமா? ஒழுங்கு அர்ப்பணிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல கொடுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன பாவம் செய்தா கூட சரி, நிச்சயமாய் நாம் யாவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை இயேசு மன்னிச்சிடுவார்கள். நீயே மார்க்கு போட்டுக்கிட்டு வாழாதீங்க. நம்மளே நம்ம மார்க்கு போட்டுக்கிட்டு வாழக்கூடாது. நான் எதை செஞ்சாலும் ஆண்டவரை நான் மன்னிச்சிடுவாருங்க. நான் கிருபையின் காலத்துல இருக்கிற அவர் மன்னிச்சு என்னை சேர்த்துக் கொள்வார். தயவு செய்து நினைக்காது. அப்படி நினைச்சிருந்தார்னா சவுல பவுலாக மாற்றிருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட சரீரத்தில் ஒரு முள்ள கொடுத்திருக்க மாட்டார். அல்லேலூயா.
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று கேட்டிருக்க மாட்டார். கண் சொல்கிறவனாய் கூட விழுந்தார். தேவன் எப்படி வேணாலும் பேசுவார், எப்படி வேணாலும் நம்மை சந்திப்பார். இந்த காலவில் அர்ப்பணிப்போமா? இந்த காலவில் இயேசுவுக்கு நம்மை கொடுப்போமா? ஒருவேளை உன்னில ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்கும், தயவு செய்து ஆண்டு சொல்லுங்க. தயவு செய்து கத்திரத்தை சொல்லுங்க. எந்த ரீதினாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் நீ என்ன தவறு செய்கிற தேவ சத்தத்துக்கு மாறாக ஆண்டவருக்கு பயம் இல்லாமல், அவருக்குண்டான நடுக்கம் இல்லாமல், அவருக்குண்டான அதிர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில இருந்திருக்குமானால், ரகசியமான தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் உன் வாழ்க்கையிலே உன்னை தொடர்ந்து கொண்டிருக்குமானால், அந்த பாவத்துக்கு நீ இடம் கொடுத்து வாழ்வாய் என்று சொன்னார், இந்த சத்தம் உன்னை மாற்றப்படணும். இந்த சத்தம் உண்மையாய் பவுலை கர்த்தர் சத்தத்தின் மூலமாய் வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த சத்தம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது, அவருடைய பெயரை மாற்றினது, அவருடைய ஜீவியத்தை மாற்றினது. அவன் கர்த்தருக்காக பயனுள்ளவனாய் மாறினான். முன்பு தேவ பிள்ளைகளை பயமுறுத்தினான், கொலை செய்யும்படியாக கடிதத்தை, பிரதான ஆசனத்தில் கடிதத்தை வாங்கி கொண்டு போனவன். இன்றைக்கும் அவன் பெயர் மாற்றம், குணத்தில மாற்றம், ஜீவியம் சகல காலத்தில் மாற்றப்பட்டவனாய் கர்த்தருக்காக வைராக்கியம் நிறைந்த ஒரு ஊழியனாய் காணப்பட்டார். கர்த்தருக்காக இரத்த சாட்சியா மரித்த பவுலை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த வார்த்தையை கேட்டும் இன்னும் உணர்வடையாமல், இந்த சத்தத்தில் ஒரு மாற்றம் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்கள் சொன்னால், கர்த்தர் உங்களை நியாயத்தீர்ப்பு நாளிலே, கர்த்தர் நம்மை நியாயத்தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் நம்மை சந்தி, நமக்கு சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் என்பதை மறந்து போகாது, என்பதை மறந்து போகக்கூடாது. தேவ பிள்ளையை இந்த காலங்களில் தேவ சத்தம் என்னை மாறப்படும், என்னை மாற்றமானது. இந்த வார்த்தை, இந்த சத்தியம், இந்த சத்தம் என்னை மாறட்டும். என்னுடைய பழக்க வழக்கங்கள் உமக்கு புரியவில்லாத காரியம் மாறட்டும். என் குடும்பத்துல மாறட்டும், என் வாழ்க்கையில மாறட்டும். ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்ய. தேவனை துன்பப்படுத்துகிற எந்த காரியம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஊழியத்தை நான் செய்வேன். தேவனை சந்தோஷப்படுத்துகிற குடும்ப வாழ்க்கையை நான் வாழணும். தேவனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நான் ஜீவிக்கணும். தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை நான் செய்யணும். என் வீட்டில் எந்த காரியம் நடந்தாலும் ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியம் என்னிலே இருக்கணும், என்னிலே இருக்கணும். தேவனை நாம் சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் இல்லாமல் எதை நாம் செய்தாலும் அது ஆண்டவரை இயேசுவை நாம் துக்கப்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. நாம் மறந்து போகக்கூடாது. நாம் மறந்து போகக்கூடாது. ஊழியமா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், உன் வீட்டிலே நடக்கிற எந்த நிகழ்ச்சிகளா இருந்தாலும் தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் கூட இருக்கும். தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள். அல்லேலூயா. தேவ சத்தம் உன்னை மாற்றும். சவுலை மாற்றினது. சவுலை பவுலாக மாற்ற, பெயர் மாற்றம், அவருடைய ஜீவியத்தில் மாற்றம், அவருடைய கெட்ட எண்ணங்கள், குணங்கள், செய்கைகள், செயல்கள் எல்லாம் மாறினது.
எல்லாம் மாறின. எல்லாம் மாறின. இந்த காலங்களிலே இந்த சத்தம் சவுலை மாற்றினது போல உன்னை மாற, உன்னை மாற்று, உன்னை மாற்றும். அதை கேட்போம், ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை மாற்றும் அப்பா. இந்த காலங்களில் என்னை மாற்றும் ஆண்டவரே. உடைய சத்தம் என்னுடைய அந்த ஜீவியத்தை மாற பண்ணட்டும். என்னுடைய குணங்கள், என்னுடைய செய்கைகள், என்னுடைய செயல்கள் எல்லாம் மாற பண்ணட்டும். எல்லாம் மாற பண்ணட்டும். மாற்ற மாட்டோம். காலங்களில் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய காலங்களில் நிறைந்தோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Glory, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா. உம் நாமோ உயர்த்தணும்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா. உம் நாமோ உயர்த்தணும்பா. உம் நாமோ உயர்த்தணும்பா. உம் நாமோ உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். அந்த வாழ்க்கை மாறணும்னா ஆண்டவர் உன்னோடு பேசு. சபையோடு பேசுற கர்த்தர் உன்னோடு கர்த்தர் பேசு. கேட்கணும், வா என்கிட்ட பேசு. என் வாழ்க்கை மாறணும்ப்பா. நான் பழைய வாழ்க்கையில நான் வாழக்கூடாதுப்பா. நான் பழைய பாவத்திலே இருக்க கூடாதுப்பா. ஆண்டவர், நான் பழைய செய்கையில சடங்குல சடங்காச்சாரத்துக்குள்ள நான் இருக்க கூடாது. என்ன மாற்றுப்பா, என்ன மாற்றுப்பா, என்ன மாற்றுப்பா. என் வாழ்க்கை மாறட்டும் அப்பா, என் ஜீவியம் மாறட்டும் அப்பா. அதை கேட்டுப்பா. கர்த்தர் உன்னை மாற்றுவார், கர்த்தர் உங்களை மாற்றுவார், கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம்ம மாறணுங்க, நம்ம மாறணும். இயேசுவின் பிள்ளையாய் மாறணும். இயேசு விரும்புகிற பிள்ளையாய் மாறணும். மாறணும், மாறணும், மாறணும். ஊழியத்துல மாறணும், குடும்ப வாழ்க்கையில மாறணும். கணவன் மாறணும், மனைவி மாறணும், பிள்ளைகள் மாறணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு ஏற்றபடி மாறணும், பெற்றோருக்கு ஏற்றபடி பிள்ளைகள் மாறணும். குடும்பம் இயேசுவுக்காக மாறணும். இயேசு விரும்புகிற குடும்பமாய் மாறணும். சவுல் மாறினார். பெயர் மாற்றம்,
இருதயத்துல மாற்றம், எல்லா செயல்கள், செய்கைகள், குணங்கள், எல்லா பழக்க வழக்கங்கள், முரட்டு சுவாபங்கள் எல்லாம் மாறினது. இன்றைக்கு இந்த காலம் எல்லாம் மாறும். கடவுளுக்கு அர்ப்பணிப்போமா, தப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு நீங்கள நான் வந்து ஆராதனை செய்வது முக்கியம் இல்லை சகோதரனே, சகோதரி. உங்க வாழ்க்கை மாறணுங்க, மாறணுங்க, அவங்களோட வரையில போகணுங்க. அதற்கு அர்ப்பணித்து நீ பாவியா தான் உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிற தெய்வம். நீ துன்மார்க்கனா இருந்தாலும் உன்னை நீதிமானாக்க விரும்புகிற தெய்வம். உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து நல்ல வாழ்க்கையாக உன்னை நடத்தி செல்ல விரும்புகிற தேவன் விரும்புகிறபடி பார். அவருக்கு அர்ப்பணிப்போமா, அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? Hallelujah. Glory. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. ஜெபம். Hallelujah. மறைத்து வெளிப்படுத்தினீரே ராஜா. ஆண்டவரே
ஆகியோர் ஐக்கியம் அனைவரும் சகல சுத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கப்பட்டு எங்களுக்கு எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வல்லவராக. ஆமென். ஜெய கிறிஸ்து பொன் செய்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து பொன் செய்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் உள்ளத்திலே இல்லத்தில் தங்கியிருப்பதாக.